ஹாய் கைஸ், என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் வந்து செஸ் கேக் வீட்டிலே பண்ணலான்னு எடுத்த முடிவு தான் இந்த வீடியோ. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. இது வந்து அதோட பார்ட் 2. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு வந்து ஓரியோ பிஸ்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக ஃபஸ்ட்டு செப்பரேஷன் பண்ணிட்டேன். நான் போட்டிருந்த ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு கொஞ்சம் பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட்ஸும் இந்த க்ரீமையும் நம்ம வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடணும். நான் வந்து இதுக்கு ஒரு 20 rupees ஓரியோ பிஸ்கெட் ப்ளஸ் ஒரு 10 rupees ஓரியோ பிஸ்கெட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓரியோ பிஸ்கெட் மட்டும் யூஸ் பண்ணால் அது ரொம்ப டார்க்காக இருக்குன்றனால நான் வந்து போர்பன் பிஸ்கெட்டும் சேர்ந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் சேம் க்ரீம் தனியாக இது தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ நான் பிஸ்கெட்ஸ் மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா பவுடராக அரைச்சிடணும். ரொம்ப ரொம்ப பொடியான பவுடராக அரைச்சிட்டு அதை நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து தண்ணி, அதுக்கப்புறமா கொஞ்சம் பால் மட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் கூட லம்ஸே இல்லாமல் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணணும். நம்ம பீட் பண்ண அது நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த மாதிரி ஒரு குட்டி பீட்டர் வச்சு நீங்கள் வந்து பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் பண்ண போகிறோன்றனால நான் இதில் கொஞ்சோண்டு ஆரஞ்சு ஈனோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது போடுறதுனால கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் ஈனோ போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து கேக் பேட்டரில் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற அளவு கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பீட் பண்ண லம்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா என்கிட்ட பேக்கிங் ட்ரேயில் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நான் வீட்டிலேருந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் நான் பண்ணி வச்ச அந்த மிக்சரை போட்டு வீட்லேயே ஒரு குட்டி அவன் செட்டப் பண்ணலான்னு சொல்லி ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து அது மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நான் இந்த கேக் பேட்டர் எடுத்து அதில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தா நம்ம பண்ண பேட்டர் எதுவுமே வராமல் அந்த குச்சி தனியாக வெளில வந்துருச்சுன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் நினச்சதை விடவே கேக் வந்து ரொம்பவே ஸ்பாஞ்சியாக வந்திருந்தது. ஸோ நான் இதை வந்து 2 பீசஸாக கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு ஐசிங் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போர்பன் பிஸ்கெட்டோட அந்த க்ரீம் இருக்குல்ல அதை வந்து ஐசிங்காக கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஐசிங் மாதிரி இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஒன்ஸ் இதில் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்னொரு பீஸ் கேக் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஓரியோ க்ரீம் அதோட ஐசிங் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் லேயர் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி தான் நான் இதை வந்து ஆக்சுவலி பிளானே பண்ணேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்றதை இப்போ நீங்களே பாருங்கள். ஒன்ஸ் போர்பன் பிஸ்கெட்டோட க்ரீமை வச்சதுக்கப்புறமா ஓரியோ பிஸ்கெட்டோட க்ரீமை வந்து நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ஸ்ப்ரெட் பண்ணும்போதே அது வந்து கொஞ்சம் வந்து பார்க்க கர்டல் ஆன மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஃபினிஷிங்க்கு நல்ல லுக் கொண்டு வரவே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு. சரி, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம வந்து இது மேலே ஏன் ஐசிங் சுகர் வந்து கொடுக்கக்கூடாதுன்ட்டு. சாரி, நான் வந்து கொஞ்சம் டென்ஷனில் இருந்ததுனால என்னால் அதை வந்து எடுக்க முடியலை. நான் வந்து இந்த கேக் மேலே ஐசிங் சுகரை வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ தட் அந்த ஒயிட் கலர் லேயர் எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டைரி மில்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி இந்த கேக் மேலே ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா செஸ்ஸோட லுக் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அந்த ஒரு டைரி மில்க்கும் எடுத்து நான் வந்து செஸ் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த கேக் மேலே குட்டி குட்டி பீசஸாக ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து இங்கே அகைன் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா இந்த கேக்கை வந்து நான் முந்தின நாளே பண்ணி வச்சிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு முன்னாடி நாளே இதை பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஐசிங் சுகர் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேக்குள்ளே உறிஞ்சி ஒயிட் கலர் ஃபேட் ஆகிட்டே இருந்துச்சு. நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா ஸ்டெப்புமே கூட நீங்கள் முன்னாடி நாளே பண்ணிவிட்டு இந்த ஐசிங் சுகர் அப்ளை பண்ணுற ஸ்டெப் மட்டும் கரெக்டாக நீங்கள் என்றைக்கு கேக் கட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஒரு 1 hour முன்னாடி பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் கலர் அப்படியே உங்களுக்கு ரீடைன் ஆகும். இல்லை நான் வந்து விப்பிங் க்ரீமே கொடுத்துக்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இன்னும் நான் வந்து எனக்கு கடைசி நிமிஷத்தில் எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இதே மாதிரியே பண்ணி இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய கேக் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஏதோ பர்ஃபெக்ஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்ட்டு நான் வந்து இதை ஸ்கொயராக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக இருந்துச்சு. நான் இது மேலே ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக ஒரு சின்ன டெக்கரேஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் அங்கேயும் எனக்கு வந்து ஒயிட் அண்ட் பிளாக் பலூன்ஸ் கிடைக்கல. ஸோ நான் இருக்கிற பலூன்ஸ் வச்சு குட்டி டெக்கரேஷன் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து செஸ் தீம் பிளான் பண்ணுறீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பலூன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். என்ன மாதிரியே உங்களுக்கும் செஸ் ஃப்ரீக் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.